கேள்வி கேட்டாங்க, நீங்கள் உங்களோட ஏரியாவில் உள்ளவங்கள்ட்ட வந்து ஏதாவது பிரச்சனைனா உடனே போவீங்களா வருவீங்களா அந்த மாதிரி. ஸோ ஸ்மைல் சேட்டை டீம் அப்படின்றது வெறுமனை பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய இல்லை இந்த மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டீம் மட்டுமா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படல. கண்டிப்பாக இது செயல் வடிவம்ல நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நோக்கமும் கூட. ஸோ அதனுடைய ஒரு முத்தாய்ப்பான தொடக்கமாக 2 முக்கியமான விஷயங்களை இங்கே நாங்கள் லான்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதில் முதலாவது ஸ்மைல் கல்வி. ஸோ இந்த ஸ்மைல் கல்வி அப்படின்றது தேங்க்யூ இல்லை, இதுக்கு நீங்கள் தட்டி தான் ஆகணும். இதுக்கு நீங்கள் கொடுக்க போகிற சப்போர்ட்டில் தான் இது இயங்க போகுது. ஸ்மைல் கல்வி அப்படின்றது என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு மேலே அவங்களால அவங்க நினைச்ச இன்ஜினியரிங்கோ டாக்டர் படிப்போ படிக்க முடியதில்லை. அதை தாண்டி வேற படிப்புகள்னாலும் அதுக்கான காசு இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு அண்ட் மோர் ஓவர் நம்மளுடைய ஃபேன்ஸ் ஆல் அரௌண்ட் த வேர்ல்டு இருந்து நமக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஸோ அவங்களால முடியும் அப்படின்றதையும் மைண்டில் வச்சு தான் இதை கொண்டு வரோம். ஸ்மைல் கல்வின்றது ஒரு பாலமாக ஒரு பிரிட்ஜாக மட்டும்தான் இருக்க போகுது. தேவை உள்ளவர்கள் ஒரு பக்கம், அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விவசாய குடும்பத்தில் உள்ள குழந்தையா கூட இருக்கலாம். இந்த மாதிரி தேவை உள்ளவர்கள் ஒரு பக்கம், இது ஒரு டேட்டா பேஸ். கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவங்க இன்னொரு பக்கம். இவங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இருக்கும். ஈவன் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் இவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு டைரக்டா போகுது, நம்ம மூலமா எதுவுமே போகல. ஸோ இதை ஒரு என்ஜிஓவாவோ ட்ரஸ்டாவோ இல்லாம இதை ஒரு பாலமா மட்டும், அதாவது இந்த மீடியாவை நாங்க வந்து ஒரு கெரியரா மட்டும் இதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ அந்த ஸ்மைல் கல்வியை இங்கே லான்ச் பண்றதுக்காக ஆக்சுவலா இதனுடைய பேசிக் நோட் ஆஃப் இது வந்து ஐடியா கொடுத்தது அருள்போதி ஃப்ரீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி. அவங்க வந்து ஃப்ரீயான முறையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் இப்போ வரையிலும் கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 5 வருடங்களாக கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் அங்கே படிச்சு ஐஏஎஸ் ட்ரைனிங்ஸ் பாஸ் பண்ணி இன்னைக்கு 50 பேருக்கு மேலே அதில் பாஸ் ஆகி பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த ஐடியாவை கொடுத்தாங்க. அண்ட் இந்த ஐடியாவை ஸ்மைல் சேட்டை மூலமா பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் நம்பினாங்க. ஸோ அதை இங்கே லான்ச் பண்றதுக்காக நீங்க அப்பவே உங்களுடைய பேராதரவுக்கு உகந்த திரு ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் இதை லான்ச் பண்ணுறதுக்கெலாம் நான் வரல. தயவு செஞ்சு எதுவும் வேணாம். நான் பாட்டுக்கு ஒரு லாஸ்ட்டில் ஓரமாக உட்காந்துட்டு இந்த கார்த்திக் ஒரு படத்தில் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்படி பின்னாடி இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டு அப்படியே கிளம்பிடுறேன்னு சொல்லி தான் வந்தேன். இந்த கண்டென்ட் கான்ட்ரவர்சி இதெல்லாம் தள்ளி வச்சிடலாம். ஏன்னா வந்து இது ஒரு சாதாரண விஷயம். வெஸ்ட்லலாம் அமெரிக்காலாம் இது ஒரு சாதாரண விஷயம். யார் யார் வேணால் கலாய்க்கிறாங்க. இவங்களே அரண்மனை ரிவ்யூலாம் போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்போர்ட். நான் எல்லா வீடியோவும் பார்ப்பேன். எல்லா வீடியோவும் பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பேன். எனக்கு என்னென்னா எனக்கு எந்த அவமானம் படாது. ஏன்னா நான் ஆரம்பித்தப்ப ரேப்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ என்னடா எங்கள் வீட்டிலலாம் என்னடா அனாதையா பையன் உட்காந்து எதை கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன பாவண்டா பையன் அப்படின்லாம், அந்த அவமானத்தை விட இதெல்லாம் அவமானம் இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ கான்ட்ரவர்சிலாம் தூக்கி தள்ளி வச்சிடலாம். ஒரு 10 யங்ஸ்டர்ஸ் ஒன்றா கூடி எங்களால் முடியும், எங்கள் பின்னாடி மக்கள் வருவாங்க, நல்ல விஷயத்தை செய்தால் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்து அவங்களுக்காக இவ்வளோ மக்கள் வந்து அதோட நிற்காம எனக்காக வரும் மக்களுக்கு நானும் திருப்பி ஏதாவது செய்வேன்னு சொல்லி டைரெக்டாக உங்களுக்கு இல்லாட்டியும் யாரோ ஒருத்தருக்கு ஸ்மைல் கல்வி இந்த மாதிரி விஷயம். இன்னும் எனக்கு இன்னொரு பிளான் சொன்னார், அது அவரே சொல்லுவார், நான் ரிவீல் பண்ண விரும்பல. நான் சும்மா ஃபோனில் கேட்டுக்கிட்டு தான். இதை எல்லாரும் தாண்டி நான் இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம், நான் ஸ்மைல் சேட்டை டீமோட ஒரு பயங்கரமான ஃபேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் ஃபேன். ஸ்மைல் கல்வி ஆரம்பித்து இனி வரும் யுகம் நம்ம இளைஞர்கள் கையில் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் எந்த மாதிரி இளைஞர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் சொல்லி பயங்கர மாசெலாம் ஏற்றி விடல, இந்த மாதிரியும் இளைஞர்கள். இது வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி பேச முடியல, வளர்றேன். ஸோ சாரி, பட் இருந்தாலும் ஒரு குடும்பமாக ஃபீல் ஆகுது. ஸோ நன்றி, வணக்கம். அண்டு எல்லாரும் பேரும் எனக்கு தெரில, அன்பு, கார்த்திக், விக்னேஷ், மீதி பேர்லாம் எனக்கு சரியாக தெரில. ஸோ தேங்க்யூ. ஸோ ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக தான் வந்தேன். இங்கே இருக்கிறவங்களையும் ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் பார்க்குறேன். ஸோ அப்படியே இதோட விடை பெறுகிறேன். இன்னும் ஒரு சின்ன லான்ச், இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முயற்சி. அன்னம் பகிர்ந்துடு அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று லான்ச் செய்யப்படுது. இந்த ஆப்பை டெவலப் பண்ணி லான்ச் பண்ணுறவர்களையும் கொண்டு வந்திருக்கக்கூடியவங்க கிரிட்ஸ் அண்ட் கைட்ஸ் கம்பெனில இருந்து. ஸோ அதனுடைய சிஇஓ ராஜவசந்தன் அவர் நம்ம மேடை கூப்பிடலாம். அன்னம் பகிர்ந்துடுன்ற இந்த ஆப் என்னன்னா, இதை நம்ம ஸ்மைல் சேட்டையில இருந்து பவர் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்பை. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு நம்மளை சுற்றி தினம் தினம் ஒவ்வொரு இடத்துல மிச்சமாகுது. அது நம்ம வீடாக இருக்கலாம், நம்ம சாப்பிடக்கூடிய இடமா இருக்கலாம், இல்லை நம்ம நடத்தக்கூடிய ஹோட்டலாக இருக்கலாம்.
அந்த இடத்துல மிச்சமாகக்கூடிய அதே நேரத்தில் எப்படி நீங்க இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு அப்டேட் போடுறீங்களோ, இந்த ஆப் வச்சிருக்க ஒவ்வொருத்தருமே இந்த அன்னம் பகிர்ந்தோட வாலண்டியர்ஸ் தான். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் சாப்பாடு இருக்கு அப்படின்னா அதை நீங்க அதில் போஸ்டா போடலாம். வித்தின் 6 ஹவர்ஸ்க்குள்ள அதை பார்க்கக்கூடியவங்க உங்கள்கிட்ட அதை நேரடியாக வந்து அதே ஏரியாவில் இருந்தாங்கன்னா வாங்கிக்கலாம். இதுல வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னா, நீங்க டெய்லி ஒரு ஏரியா வழியா நான் போவேன் ஆஃபீஸ்க்கு, அங்கே சாப்பாடு இருந்தால் நான் வாங்கி பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருவேன்னா அந்த ரூட்டை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ரூட்ல வரக்கூடியதெல்லாம் எக்ஸ்ட்ரா புஷ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வரதுக்கான சாய்ஸஸும் இதுல இருக்கு. ஸோ இந்த அன்னம் பகிர்ந்துடு அப்படின்ற ஆப் முடிஞ்ச அளவு சாப்பாட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும். நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப். அண்ட் அகைன் இதுலயும் கமர்ஷியலா ஒரு பைசா கூட இதுல பெனிஃபிட் கிடையாது. ஒரு நான் கமர்ஷியல் அட்டெம்ப்ட் இது. அண்ட் இதை முடிஞ்ச அளவு நீங்க டவுன்லோட் பண்ணுங்க, இதை பத்தி சொல்லுங்க. அண்ட் இதுல நீங்க போஸ்ட் பண்ணி அது ஏன்னா எவ்வளவு பேர் இதை வச்சிருக்காங்களோ அவ்வளவு வாலண்டியர்ஸ் இருந்தால் தான் இது நம்ம நினைக்கிற மாதிரி சாப்பாடு இன்னொரு இடத்துக்கு போய் சேரும் இல்லையா? ஸோ ராஜவசந்தன் முன்னிலையில் கிரிட்ஸ் அண்ட் கைட்ஸ் சார்பாக இந்த அன்னம் பகிர்ந்த ஆப்பை லான்ச் பண்ணுறதுக்காக மாஸ்டர் மைண்ட் ஃபவுண்டேஷனுடைய எம்டி லக்ஷ்மி மேம். ஸோ லக்ஷ்மி மேம் மேடை கலைக்கிறோம். மாஸ்டர் மைண்ட் ஃபவுண்டேஷன் லக்ஷ்மி மேம் பண்ணணும் அப்படின்ற கேள்வி யாருக்காவது வந்துச்சுன்னா, சென்னையில் ஃப்ளட் வந்த சமயத்தில் கிட்டத்தட்ட மோர் தேன் ஒரு 1.5 லட்சத்திற்கும் மேலே சாப்பாட்டுக்காக மட்டுமே செலவிடப்பட்டு அந்த அமௌண்ட்டை சாப்பாட்டுக்காக செலவு செஞ்சு சாப்பாடை கொண்டு சேர்த்தவங்க கிட்டத்தட்ட 10 நாள் இந்த சென்னை ஃப்ளட் டைமில். ஸோ ஒரு அன்சங் ஹீரோ தான் அவங்க சொல்ல போனால். அப்படியே பார்த்துட்டு விட்டுறாதீங்க. ஸோ தயவு செஞ்சு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோஸ்லையும் இதை நம்ம பவர் பண்ணியிருக்கனால இதை பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த டீமை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற ஒரே காரணத்தினால முன் வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அருள்போதி ஃப்ரீ IAS IPS அகாடமி. அண்ட் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நாகா சீராஜன், நியூ ஜெர்சி USA ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ் வச்சிருக்கவர். அவர் வந்து அமெரிக்கால இருந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு மெயில் பண்றாரு, இந்த மாதிரி நான் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லி. இதுவரையிலும் அவருமே என்ன டெலிவரபிள் என்ன இது என்ன பண்ண போறீங்க ஆன்கவுண்ட் என்ன பண்ணுவீங்க எதையுமே கேட்டுக்கல. நம்ம டீம் மேல உள்ள அபிமானம் மட்டும்தான் அவரை காசு கொடுக்க வச்சுச்சுன்னு சொல்லி இந்த ஈவெண்ட்காக கொடுத்துருக்காரு. உண்மையிலே பார்த்தால் அது வரமே